அதாவது வாய்க்கு வந்ததை பேசுகிறவன்னு பேசக்கூடாது. பொறுப்பான மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கார் எல் முருகன். அவருக்கும் மீனாவுக்கும் தொடர்புனா அவருக்கு என்ன வயசாச்சு, மீனாவுக்கு என்ன வயசாச்சு, இது தேவையா? இது எல்லாம் முட்டாள்கள் பரப்புகிற வதந்தி. ஏங்க இதெல்லாம் அவர் காதுக்கே போகாதுங்க. அவருக்கு எவ்வளோ விஷயம், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர். இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்குதா மத்திய அமைச்சருடைய வேலை? இதுக்கெல்லாம் இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லணுமா? அது மேலும் மேலும் பூதாகரமாகும். அவ்வளோதான். இந்த டெலிஃபோன் உரையாடலுங்கிறது கோர்ட்டில் போன செல்லு. அது மீம்ஸ் போடுற மாதிரி, அது பலகுரல் மன்னன் பேசுகிற மாதிரி எந்த சூழ்நிலையும் அது மறுக்கலாம். அதனால் நம்புறவன் நம்பிக்கை துரோகம். இப்போ நான் என்னையே கேட்கலாம், நீங்கள் ஏன் நீங்கள் மட்டும் பேசலேன்ட்டு. நான் செய்திகளை சொல்பவன், நான் பத்திரிகையாளர். அப்பா கூடயே வாழ முடியாதவர், அப்பாவே நம்பாதவர், அப்பா ஒரு கட்சி இவர் ஒரு கட்சி. தேவையாது சீப் பப்ளிசிட்டிக்காக பண்ணுற வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. சரி, அவரை பற்றி மட்டும் வரலையா? அவர் எத்தனை பொம்பளையோட இருந்தாருன்னு நான் எல்லா யூடியூப்லையும் பார்க்குறேன். ஸோ அதை சொல்கிறேன். அவர் பொம்பளையோட இருந்த சமாச்சாரம்லாம் வீடியோவில் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலையா? இப்போ மீனாவை வச்சு படம் எடுத்தால் காசு 5 கோடி 6 கோடி ஆகும். இது மீனாவை பற்றி ஒரு அவதூறு பஸ்னா அது பொழுதுபோக்காக நிறைய பேர் கேட்குறதுக்கு இருக்காங்க. காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். ஒரு மரத்தில் காய் தொங்குது, மாம்பழம் தொங்குதுன்னு சொன்னால் அதை கல்லை விட்டு எரி தான் செய்வான். அது மரம் கோச்சிக்கூடாது. நம்ம பழம் பழுத்திருக்கோம், கல்லை விட்டு எறிவான். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. சூர்யாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிரதமர் மோடி பொங்கல் விழாவில் சூர்யா அங்கே போனாரா? போகல. அப்புறம் அதாவது வாய்க்கு வந்ததை பேசுகிறவன்னு பேசக்கூடாது. அதுவும் பொறுப்பில். அதாவது நீங்களும் நானும் நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருக்கலாம், நாளைக்கு எதிரியாகலாம். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களை பேசவே கூடாது. அதுவும் தெரியாமல் பேசக்கூடாது, உண்மையில் மட்டும்தான் பேசலாம். அவர் பொறுப்பான மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கார் எல் முருகன். அவருக்கும் மீனாவுக்கும் தொடர்புனா அவருக்கு என்ன வயசாச்சு, மீனாவுக்கு என்ன வயசாச்சு, இது தேவையா? இது பாடி டிமாண்டு கூட அவருக்கு இருக்காது. அதெல்லாம் பொய் தகவல். மீனாவே சொல்லிட்டாங்க. நான் எத்தனையோ முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய கணவர் மறைவுலேருந்து அந்த இதுலேருந்து துக்கத்துலேருந்து நான் மீளவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இதை அடிக்கடி இந்த மாதிரி இணையதளத்தில் அவரை கல்யாணம் பண்ண போகிறாரு, இவர் 2ஆம் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முட்டாள்கள் பரப்புகிற வதந்தி. முட்டாள்கள் தான் நம்புவார்கள். என்ன, எனக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி செய்திகள் வரும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இதுவும் கடந்து போகுன்ட்டு அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. அது சத்தியமான போய் தவறான தயவுசெய்து என்னுடைய வெல்விஷர்ஸ் யாரும் அதை நம்ப வேண்டாம்னு மீனாவே சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி பெருசுப்படுத்த வேண்டாம். இப்போ எல்முருகன் வீட்டு பொங்கல் விழாவில் மீனாவும் இருந்திருக்காங்க சார். ஆமாம். ஏங்க, அதாவது அவர் தமிழ் நடிகைங்கிறதுனால கூப்பிட்டுருக்கலாம். எத்தனையோ தமிழ் நடிகை இருக்காங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்கான காரணம் ஏங்க, உங்களுக்கு வெல்விஷராக இருக்கவங்கள நீங்கள் கூப்பிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தானே கூட முடியும். அதனால் குஷ்பு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர், அதனால் கூடாமல் இருந்திருக்கலாம். சரி, யாராவது தெரிந்தவங்க கூட மீனாவை அழைச்சிட்டு போயிருக்கலாம். சரி, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிற ஃபங்க்ஷனுங்கும் போது எந்த ஒரு நடிகையும் மாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. சரி, ரைட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனில் வந்தாங்கங்கிறதுக்காக அவங்க 2ஐயும் தொடர்புபடுத்தி பேசுகிறது அநாகரிகமான செயல். எல்முருகன் ஏன் சார் இந்த விஷயத்தில் அமைதி காக்கிறாரு? ஏங்க இதெல்லாம் அவர் காதுக்கே போகாதுங்க. அவருக்கு எவ்வளோ விஷயம், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர். இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்குதா மத்திய அமைச்சருடைய வேலை? சொல்லுங்கள். இப்போது பொறுப்பில் இருக்க எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள், இவங்கள பற்றிலாம் எல்லாம் வந்தவன் போனவன், இருந்தவன், செத்தவன், துப்புனவன், டாய்லெட் போகிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கான். அது ஒன்றுக்கும் மறுப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதை இக்னோர் பண்ணிடணும். இதுவும் கடந்து போகணும், அவங்க போயிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லணுமா? அது மேலும் மேலும் பூதாகரமாகும். அவ்வளோதான் சார். திருச்சி சூர்யா தொடர்ந்து இந்த மாதிரியான ஆடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக எல்முருகன் அவர்களுடைய விஷயம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சீமான் அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு சொல்லி அவர் விஜயலட்சுமி வழக்கில் கெஞ்சர மாதிரியான சில ஆடியோக்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ ரிலீஸ் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பிளாக்மெயில் அரசியலுங்க. ஒருவருக்கு ரகசியமாக பேசிக்கொள்வது தான் ஃபோனில் பேசுகிறது. இப்போ பகிரங்கமாக பேசுகிறது, ஒரு 4 பேர் முன்னால் பேசுகிறது வேறு விஷயம். நானும் நீங்களும் பேசிக்கொண்டால் அது ப்ரைவசி. அந்த ப்ரைவசியை காக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் கடமை. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கிறதுக்காக அதை வெளியிட விடலாமா? இன்னொன்று, இந்த டெலிஃபோன் உரையாடலுங்கிறது கோர்ட்டில் போன செல்லு.
அது மீம்ஸ் போடுற மாதிரி, அது பலகுரல் மன்னன் பேசுகிற மாதிரி எந்த சூழ்நிலையும் அது மறுக்கலாம். அதனால் நம்புறவங்க வந்து சும்மா ஒரு தமாஷுக்கு பொழுதுபோக்காக நம்பி போவாங்களே தவிர அது ஒரு சீரியஸாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அந்த நீங்கள் சொல்கிற நபர் செய்கிறது பூரா நம்பிக்கை துரோகம். அதாவது நேற்று இருப்போர் இன்று இல்லை, இன்று இருப்போர் நாளை இல்லை, அதான் இது. அப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இப்போ நான் என்னையே கேட்கலாம், நீங்கள் ஏன் நீங்கள் மட்டும் பேசலேன்ட்டு. நான் செய்திகளை சொல்பவன், நான் பத்திரிகையாளன், 50 வருஷமாக பத்திரிகையாளனாக இருக்கேன். அதனால் பத்திரிகை செய்திகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கடமை. நான் பொய் சொன்னால் என் மேலே கேஸ் போடுங்க, இதுதான் கணக்கு. நான் பொய் சொல்லவே இல்லை, ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நானும் அந்த நபரும் ஒன்றும் இல்லை. அவர் வந்து அப்பா கூடயே வாழ முடியாதவர், அப்பாவே நம்பாதவர், அப்பா ஒரு கட்சி இவர் ஒரு கட்சி தேவையாது. ரெண்டாவது இது ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக பண்ணுற வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. சரி, அவரை பற்றி மட்டும் வரலையா, அவர் எத்தனை பொம்பளையோட இருந்தாருன்னு நான் எல்லா யூடியூப்லேயும் பார்க்குறேன். ஸோ அதை சொல்கிறேன். அவர் பொம்பளையோட இருந்த சமாச்சாரம்லாம் வீடியோவில் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலையா? சார், இந்த ஒரு சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அரசியலில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நபர் மீது ஏதாவது குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படின்னா உடனே ஒரு நடிகை பக்கம் திரும்பிடுறாங்க. நடிகை கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு வீடியோவை போட்டு இந்த நடிகை அதுக்கு போனதுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸை வச்சு முடிச்சிடுறாங்க. ஏன் எப்போதுமே நடிகைகளை குறி வைக்கிறாங்க அரசியலில் கூட? இல்லை, அது திரைக்கதை. சினிமாவில் மீனாவை வச்சு படம் எடுத்தால் காசு 5 கோடி 6 கோடி ஆகும். இது மீனாவை பற்றி ஒரு அவதூறு பேசுனா அது பொழுதுபோக்காக நிறைய பேர் கேட்குறதுக்கு இருக்காங்க. பொழுதுபோக்கா நான் சொல்கிறதுனா என்னுடைய நேரில் நான் தப்பாக சொல்லலை, சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸுக்காக அதை பார்த்து ஓ அப்படியா அப்படின்னு போங்களோ. அதை யாரும் சீரியஸாக உண்மை நம்புறதே இல்லை, அதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி திரைக்கதை வசனம் எழுதி வாயிலே வடை சுடுறவங்கலாம் என்றைக்கே ஒரு நாள் போலீஸில் மாட்டுவாங்க, தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சார், இந்த ஒரு ஃபங்க்ஷனில் திருச்சி சூர்யா அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கலா மாஸ்டர் கூட இருக்காங்க. ஏதாவது ஒரு நடிகை பற்றி புரளி பேசும்போது அந்த இடத்துல இல்லை சம்பவம் நடக்கிற சமயத்தில் கலா மாஸ்டரும் கூட இருக்கிறதுனால சார் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏற்கனவே கலா மாஸ்டர் என்னை பற்றி அவர் சினிமா நடிகளை பற்றி அவதூறு பேசிகிட்டு இருக்காருன்னு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. கலா மாஸ்டர் அவங்க வந்து இந்த கலைஞர் டிவியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ அந்த கலா மாஸ்டர் மூலமாக மீனா வந்திருக்கலாம். இப்போது டைரெக்டாக எல்முருகனுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு நடிகை கூட்டு வாமான்னொன்னே பேமெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அது தப்பு இல்லை, அது கலா மாஸ்டருடைய தொழில். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு ஸ்டார் நைட்டு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க கூப்பிட்டு போவாங்க, அது அவங்க தொழில். அதை போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? கலா மாஸ்டர் தவறே இல்லை, அது அவங்க கடமை, அவங்க தொழில். அதை செஞ்சால் நமக்கு என்ன அரிப்பெடுக்கு? சார், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி சூர்யா அவர்களுடைய ஆடியோ ரிலீஸை பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் தொடர்ந்து பேட்டிகளில் எல்லா அரசியல் தலைவர்கள் குறித்தும் ஏதோ ஒரு பெண்மணிகள் குறித்தும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இது போக போக விஜய் இப்போ அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு அறிவித்து அவர் நோக்கியும் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் விஜய் குறித்தும் சில அவதூறுகளை முன் வச்சுருந்துருக்காரு. அப்போ இது விஜய்க்கும் பரவுமா? இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, டாப்பில் இருக்காங்க வச்சுங்க, அவங்களாம் இந்த சீப் ரேட் ஆட்கள், தர ரேட் ஆட்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். ஒரு மரத்தில் காய் தொங்குது, மாம்பழம் தொங்குதுன்னு சொன்னால் அதை கல்லை விட்டு எரி தான் செய்வான். அது மரம் கோச்சிக்கூடாது. நம்ம பழம் பழுத்திருக்கோம், கல்லை விட்டு எறிவான். பழம் விடுந்தால் அவனுக்கு லாபம். அதுதான் தவிர இது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சுப்போம். அதாவது மற்றவங்களை பற்றி இப்போ நான் வந்து தகவலை சொல்கிறேன், அவங்க அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நாளைக்கு அவங்களுக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கி ஒன்றும் கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கான். மக்கள் யாரும் முட்டாள் இல்லை. அவன் அறிவு இதை ஒரு டைம், இது ஒரு ஜோக்காக மீம்ஸாக பார்த்துட்டு போகிறான்னு தவிர இதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. யார் யாரோட போனால் அவனுக்கு என்ன, ஓ அப்படியா, அப்படின்னு போயிடுவான். இப்போ இந்த விஷயத்துல ஏன் சார் நடிகர் சங்கம் அமைதியாக இருக்குது? நடிகர் சங்கம் இதில் என்னங்க செய்ய முடியும்? இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, பதில் வாங்கிங்க. நடிகர் சங்கத்தில் போய் மீனா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கான திராணியும் தெம்பும் உரிமையும் கடமையும் இருக்குது. அவங்க யாருங்க இதை நான் தான் சொல்கிறேன், மீனா போன்றவர்கள் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதை ஏதோ சின்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால் இதில் உண்மையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். அதனால் இதை போய் இப்போ இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக
போய் சொன்னால் அவர் எல்முருகனும் வந்து இப்போ கூண்டில் நிற்கணும், தேவையா இது? அவங்க என்ன சொல்லுவாங்க, கலாமஸ்டர் கூப்பிட்டாங்க நான் போகிறேங்க. வேறு ஒன்று நான் பிரைம் மினிஸ்டரை கூட மெயினாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதா ஆதாரம் இல்லை. அவங்களே வந்து கணவனை இழந்தவங்க சார், ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்திகள் வந்து அவங்க மன உளைச்சல் உண்டாகும். நான் தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், கண்டிப்பாக மன உளைச்சல் உண்டாகும். அதுக்கான தண்டனை, மனசாட்சிக்குரிய தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. மனசு அதாவது நாம் இன்னொருத்தரை பற்றி தவறான அவதூறு பரப்பும்போது அது நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். சீமான் குறித்தும் நிறைய செய்திகள் வருது சார், இந்த ஆடியோலாம் வருது. சீமானும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். இங்கே சில நேரங்களில் மருந்து சாப்பிட்டு கோவத்தில் பேசுகிறது இயல்பு தான், எல்லாருக்கும், உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன மருந்து சார்? அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன, இப்போது நைட்டில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போடுறது உண்டு, அவர் போடுவார், போட்டு பத்திரிக்கையாங்கிட்ட பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி, அந்த மன உளைச்சல் காரணமாக சில திட்டுகள் இருக்க தான் செய்யும். அந்த திட்டுகள் வாங்குறதுக்கு அவங்க கடமை போட்டவங்க. அவங்க யாருன்னா வந்து சீமா என்னை திட்டிவிட்டார் அப்படின்னு என்ன சொன்னாங்களா? இல்லை. அப்புறம் என்ன? அதனால் அது வந்து முதல்ல அது வந்து எந்த சாட்சிக்கும் எடுபடாது. யார் இந்த ஃபோனில் பேசும்போது இது அவர் தான் பேசினாருங்கிற சாட்சி இருக்கா? இல்லை. அதை சம்மந்தப்பட்டவரும் அது சொல்ல மாட்டார். இது எப்படியோ லீக் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த ஃபோன் வந்து யார்கிட்டயா நண்பர்கிட்ட கொடுத்துருக்கலாம், அவங்க பார்த்து அதை கூட எடுத்து பாஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அது வந்து பேசினாராங்கிறது உறுதியாக தெரியாத பொழுது அதை பற்றி எப்படி நம்ம கமெண்ட் அடிக்க முடியும்? பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுத்துட்டு இருந்தார் சார் சீமா. இந்த சில ஆடியோஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பிசுறுலாம் தட்டி விட்டா கரெக்டாகிடும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் இருக்க ஒரு பெண்மணியை வந்து சொல்லியிருந்தார். இல்லை, அவர் தான் பேசினார், நமக்கு எப்படிங்க தெரியும்? திரும்ப அதே சொல்லாதீங்க. அவர் பேசும்போது பக்கத்தில் யாராக இருந்தாங்க? டெலிஃபோன் உரையாடல் என்பது ஹம்பக். அது ஒரு கார்ட்டூன் போடுற மாதிரி, சும்மா தமாஸ் பண்ணுற மாதிரி தான். அது இப்போ கோர்ட்டில் எடுபடாது. அவர் தான் பேசினார் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட்டுக்கெலாம் போகணும். அது ஈஸியாக ஒருத்தர் நீங்கள் சீமான் குரலில் பேசலாம், மிமிக்ரி பண்ணுறவங்க பேசலாம், அதாவது அரசியல் எதிரிகள்னு சீமானு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேசலாம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம சான்றாக எடுத்துக்க முடியாது. இப்போ மக்கள் மத்தியில் இருக்க அந்த செல்வாக்கு உடைக்கணும்னு சொல்லிட்டு பிரித்து ஒரு மயிரும் உடைக்க முடியாது. எங்கள் சீமானை நம்பி இருக்கவன் சீமானை நம்பி தான் இருப்பான். அருமை சகோதரர் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்குவன் மு.க. ஸ்டாலின் நம்பி தான் இருப்பான். நீங்கள் ஏதோ அவரை பற்றி சொன்னால அவன் மனம் மாற மாட்டான். அப்படிப்பட்ட உண்மை தொண்டன் அல்ல. சீமானை நம்பி இருக்கவன்லாம் சீமானுடைய அதர் கேரக்டர்ஸ் பற்றி அவன் கவலை இல்லை. அவனுக்கு ஒரு தமிழ் தேசியம், அவனுக்கு ஒரு பேச்சு, அதுதானே தவிர அவர் யார்கிட்ட போனால் அவனுக்கு என்ன, இல்லை யாரை பற்றி பேசுனா அவனுக்கு என்ன. அதனால் அதெல்லாம் நம்ம ஊடகத்தில் இருக்கவங்க இழப்புற கேள்விகள் தானே தவிர நேயர்களுக்கும் அதுக்கும் ஒரு இன்னும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சீமான் விஜயலட்சுமி விஷயத்திலே சீமான் அதுக்கப்புறம் 8% கூட 8.2% கூட தான் ஓட்டு வாங்கியிருக்காரு, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது யார் மேலே குறை இல்லை? எல்லார் மேலேயும் குறை இருக்குது தான் செய்யுது. பாடி இருக்க என் மேலேயும் கூட குறை இருக்கும். பாடி டிமாண்ட் இருக்கவங்க எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்துகிற தப்புன்னு பயன்படுத்தப்பட்டவங்க சொல்லணும். அவங்க சொல்லாத நாம எங்கே வரப்போனா? இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது நம்மகிட்ட வந்து அவர் இப்படி பேசிட்டார் எங்கள் தலைவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதனால் அதை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய விஷயமே இல்லை.